ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கல் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கல் தோசைக்கு பச்சை அரிசி 1 கப்பு, புழுங்கல் அரிசி 1 கப்பு, ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. எந்த கப்பில் அரிசி அளந்தமோ அதே கப்பில் ஒரு அரை கப்பு வெள்ளை உளுந்து அது ஊற வச்சுருக்கேங்க. 3 மணி நேரமாக ஊறிட்டுருக்குங்க. இது அது ரெண்டுமே 3 மணி நேரம் ஊறி இருக்குங்க. ஆனால் தனியாக தான் ஊற வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு நைஸாக ஆட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியை நைஸாக அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. உளுந்தும் அரிசியும் ஒன்றா அரைச்சி வச்சாச்சுங்க. உப்பு போட்டு அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டுங்க, பார்க்கலாங்க. கல் தோசை மாவு நம்ம அரைச்சி வச்சது 8 மணி நேரம் கழித்து பார்த்தா பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்குங்க. இந்தளவுக்கு வந்தால் தான் நம்மளோட கல் தோசை சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது திக்காக தாங்க ஊற்றணும், தின்னாக ஊற்றிடாதீங்க. நல்லா திக்காக தான் இருக்கணும். கல் தோசை அப்படிங்கும்போது இரும்பு கல்லில் ஊற்றினா ரொம்ப நல்லா இருக்குங்க. இரும்பு கல் இல்லாதவங்க இருக்கிற கல்லில் ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கல் தோசை ஊற்றிக்கலாங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லாதாங்க. இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நம்மளோட கல் தோசை கரெக்டான டெக்ஸ்சரில் கரெக்டாக வருங்க. இது ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள், நல்லா கண்ணாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா புளிக்க வச்சா தான் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். அதனால தான் நீங்கள் எப்போ அரைக்கிறீங்களோ அதிலேருந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா அது ஃபர்மெண்ட் ஆகட்டுங்க. அப்போ தான் இந்த மாதிரி கண்ணாக வரும். இல்லாட்டி அவ்வளோ ஸ்பாஞ்சியாகவும் இருக்காது, இந்த மாதிரி கண்ணாகவும் வராதுங்க. நீங்கள் ஒன் சைடாக வேணாலும் எடுத்துக்கலாம், திருப்பி போட்டும் எடுத்துக்கலாங்க. நம்ம விருப்பம்தான். திருப்பி போட்டால் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேங்க. பாருங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஒரு நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா அடியில் இந்த கலர், மேலே பார்த்தீங்களா இந்த கலர். அவ்வளோதாங்க, சூப்பரான கல் தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், கல் தோசை இந்த மாதிரி நம்ம ஊற்றினதுக்கப்புறம் பொடி டாப்பிங் மாதிரி போட்டுக்கலாங்க. இது ஒன் சைடாகவும் எடுத்துக்கலாம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. நீங்கள் இந்த மாதிரி பொடி போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க. நம்ம இப்படியே சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இது ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. நம்ம இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதை ஒன் சைடாக எடுத்து காட்டுறாங்க, வேகட்டுங்க. பாருங்கள், நம்ம பொடி போட்ட கல் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்தளவுக்கு நம்ம வேக வச்சா போதுங்க, இதுக்கு மேலே அவசியப்படாதுங்க. பாருங்கள், சூப்பராக செமையாக நம்மளோட கல் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது பிளைன் கல் தோசை, இது பொடி போட்ட கல் தோசை. இதுக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்குங்க. நம்ம இது வேணால் வச்சு சாப்பிட்லாம். இப்போ என்கிட்ட தேங்காய் சட்னி ரெடியாக இருந்ததுனால நான் காமிக்கிறேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு புழுங்கல் அரிசி, எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப்பு உளுத்தம்பருப்பு. அரிசி ரெண்டையும் ஒன்றா ஊற வச்சுக்கலாங்க. பருப்பு தனியாக ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஊறினங்க. ஊறினதுக்கப்புறம் உப்பு போட்டு அரைச்சது புளிக்க வச்சுருங்க. 8 மணி நேரம் புளிச்சா தான் நல்லாயிருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப மெலிசாக ஊற்றிடாதீங்க, நல்லா திக்காக ஊற்றுங்க. இது நம்ம அதாவது சாப்பிடும்போது தொண்டை அடைக்காதுங்க. இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம ஊற்றின தோசை சாயந்தரம் நாளைக்கு காலையில் பார்த்தா கூட இதே மாதிரி பஞ்சு மாதிரி தாங்க இருக்கும். ட்ராவலுக்கு ரொம்ப ஆப்டான ரெசிப்பிங்க இது. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக செமையாக வருங்க. இரும்புக்கல்லில் ஊற்றினா ரொம்ப நல்லதுங்க. கல் தோசைன்னு சொல்லும்போது இரும்புக்கல்லில் ஊற்றினா தான் ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.